ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் தமிழ் ட்ராவலர். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா காலையிலேருந்து என்னோட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நான் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு 9 வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கிறேன். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இனி உங்களுக்கு இந்த வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாம சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஹாய் வியூவர்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபுட்டு டெலிவரி இருக்குது. அதாவது நான் ஒரு பெட் ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது டாகு பூனைலாம் ரீலொகேஷனு, ட்ரைனிங்கு, இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 9 வருஷமாக. இதான் என்னோடய வண்டி. பார்த்துங்க, நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு காலையில் ஒரு ஃபுட்டு டெலிவரி இருக்குது. அந்த ஃபுட்டு தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு கஸ்டமர் வீட்டில் கொடுக்க போகிறேன். Okay, जो 2 bag, huh? Okay. இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆஃபீஸில் இருந்து. இந்த பேக் இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பேக்கோட விலை 400 dirhams வரும். ஓகே, 400 dirhams. இது ஒரு டாக் ஃபுட்டு, டேஸ்ட் ஆஃப் வைல்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஃபுட்டை தான் இப்போ நம்ம கஸ்டமர் வீட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ 2 பேக் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு பேக்கில் 2 பேக்கு. ஒரு பேக்கோட விலை 400 dirhams, 2 பேக்கோட விலை 800 dirhams. ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். வேறு யாரும் இல்லை, நம்மளோட வீடியோ எடுத்தது நம்மளோட ரோபின் தான். இவரும் வீடியோவில் வருவார். இவர் டாக் ட்ரெயினரு யூஏயில், அதாவது துபாயில் என் கம்பெனியில் ஒரு டாக் டிரைவரு. ஸோ ரோபி, ஏதாவது சொல்லு ரோபி. ஹாய் வியூவர்ஸ், நீ தமிழ்லேயே பேச, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ணன் லைக் பண்ணுங்க. ஆமாம், இனிமேல் நம்ம கூட இவரும் பயணம் செய்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவர். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கன்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ வண்டி எடுப்போம். வண்டி எடுத்துருக்காங்க. ஓகே ரோபி, பார்ப்போம். வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். இது இப்போ எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, துபாயில் நான் இருக்கிற இது அல்கோஸு. அங்கே இருந்து நேராக நம்ம மெரிதீப் போக போகிறோம். துபாய் மெரிதீப் தான் போக போகிறோம் நம்ம. ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே, ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே கிளம்பி மூவ் பண்ணி இப்போ எப்படியும் ஒரு ½ hour இந்த ஜேர்னி, ½ hour இந்த வண்டி ஓடும். ஸோ அவங்களுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி நம்ம கான்டாக்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆல்ரெடி ஃபுட்டு எடுத்துட்டேன். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கெடியூல் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதாவது ஸ்கெடியூல் ஆக்கி வச்சுருவாங்க. அதை நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்கெடியூல் ஆகிடும். இது ஏர்போர்ட்டுக்கு போகிறவங்க இருப்பாங்க, வீட்டில் நம்மளோட பூனையை கொடுத்துட்டு, நம்ம கையில் பூனையை கொடுத்துட்டு டாகை கொடுத்துட்டு போகிறவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அந்த டைமிங்காக இருக்கணும். பஞ்சுவாலிட்டினா பஞ்சுவாலிட்டி, 10னா 10, 11னா 11, இல்லை 10 to 11 சொன்னால் அதுக்குள்ளே இடையில நம்ம கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம எடுக்கணும், டாகையோ இல்லை பூனையோ. ஸோ இந்த வீடியோ இன்னும் தொடர்ந்து வரும். உங்களுக்கு டாக் எடுக்கிறது, பூனை எடுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதே சமயம் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட நேமு தரேன், கான்டாக்ட் நம்பர் தரேன். ஸோ அதே சமயம் உங்களுக்கு என்னோட வெட்டினரி இருக்குது, அந்த வெட்டினரியோட கான்டாக்ட் நம்பரும் தரேன். உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக ஃபோன் பண்ணி கால் பண்ணாலும் சரி, இல்லை எனக்கு மெசேஜ் அனுப்பினாலும் சரி. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இங்கே யூஏன்னு சொன்னால் துபாயில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். துபாயில் பவுசன் பிஸ்கஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஃபுட்டு கொடுக்க போகிறோம்ல, அந்த கஸ்டமருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க காலையில் அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம கால் பண்ண கஸ்டமர் எடுத்துட்டாங்க.
குட் மார்னிங். நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் அந்த ரெண்டு பேக் ஃபுட் எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்துட்டு தந்துடுறேன். ஓகே சரியா? வந்துட்டு நம்ம நேரிட்டு காண. ஓகே ஒரு half அன் ஹவரில் வந்துடுவேன். ஓகே காண. பாய். ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்கெடியூலே கம்பெனி நம்ம இது பண்ணியிருந்தோம், திடீர்னு லாஸ்ட் டைமில் கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபோன் பண்ணி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். ஸோ நான் எப்போதுமே சரி என்னோடய வேலையில் வந்து கரெக்டாக இருப்பேன், தவறு வராது. இருந்தாலும் இது மாதிரி கால் பண்ணி பேசிக்கிட்டோன்னா டைரெக்டாக இந்த மாதிரி நான் பிக்கப் பண்ண வரேன். ஏன்டா இது வந்து நம்ம வந்து அனிமல்ஸு, நமக்கு தான் பேச தெரியும், அவங்களுக்கு பேச தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து இது பண்ணிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நான் 9 வருஷமாக அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து துபாயை தான் நான் சுற்றி காட்டியிருப்பேன். என்னோட வேலையை என்னோட ஒர்க்கை நான் உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டேன். ஸோ இனி வந்து தொடர்ந்து நமக்கு வீடியோ வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்க என்னோட இணைஞ்சிரிங்க, துபாயை சுற்றி பார்ப்போம். ப்ளஸ் என்னோட வேலையை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஹாய். நம்ம வந்து கஸ்டமர் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ டெலிவரி பண்ண போகிறோம் ஃபுட்டை. பாருங்க, 2 பேக்கு. மார்னிங் சொல்லல. ஓகே, அதை வச்சுட்டு இங்கே கொட்டுங்க. அப்போ காணும் நமக்கு. ஓகே பாய். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் நமக்கு வந்து டாக்ஸி இருக்குது, பெட் டாக்ஸி. அதாவது டாகு, பூனையெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒருத்தவங்க வீட்டிலேருந்து இன்னொருத்தவங்க வீட்டில் கொண்டு போய் விடுறது. அதேமாதிரி நமக்கு கிளினிக் இருக்குது, வெட்டினரி கிளினிக்கு. ஸோ அங்கேயும் கொண்டு போயிட்டு நமக்கு வந்து இன்ஜெக்ஷனு அடிக்கிறது. அதே மாதிரி ரேபீஸ் இன்ஜெக்ஷனு, வருஷத்தில் ஆனுவல் இன்ஜெக்ஷனு, இது மாதிரிலாம் நிறையா இருக்குது, ஊசி போடுறதெல்லாம். ஸோ இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு எல்லா வீடியோ வரும். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா வீடியோ இதில் காட்ட முடியாது ஒரே வீடியோவில். இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு டாக் பிக்கப் பண்ணுறதுக்கு. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க வீட்டில் கொண்டு போய் நம்ம விட போகிறோம். ஸோ ஒருத்தவங்க வீட்டுங்கிறத விட ஒரு டாக்ஸி, அது அவங்க வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட போகிறோம். ஸோ அதை தான் நம்ம காட்ட போகிறோம். இந்த டாகை நம்ம காட்டுறோம் பாருங்கள். வீட்டுக்கு அந்த டாக்ஸி இருக்குல்ல, பெட் டாக்ஸி, அந்த வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே வந்துட்டு அவங்கள்ட்ட அப்படியே அந்த டாக் வாங்கிட்டு போவோம். ஓகேயா? இதான் அவங்கள்ட்ட வீடு. ஹாய். வெரி ஹாப்பி. வா போலாமா? கம் let's go. Come. Let's go. Yeah. Come here. One second. Yeah, I know you go. Okay. Okay, I'm coming back. Okay. See you again. Okay. இப்போ நம்ம டாகை பார்த்துருப்பீங்க. இந்த டாக் பிரீட் வந்து கோக்கர் ஸ்பானியல். ஸோ நேராக கூட்டிகிட்டு போயிட்டு ஏர்போர்ட்டு போயிட்டு, நமக்கு டாக்ஸி தான் இது, நம்ம கொண்டு போயிட்டு அங்கே வெட்டினரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கேன் பண்ணி ப்ரூவ் பண்ணுவாங்க, அதாவது செக் பண்ணுவாங்க. அந்த பாஸ்போர்ட் இதாக இருக்கு பாருங்க, இதுதான் பாஸ்போர்ட்டு. பார்த்துங்க, இதான் வேக்சினேஷன் புக்குன்னு சொல்கிறது பாஸ்போர்ட்டு. இது இருந்தால் தான் துபாயை விட்டு எந்த கண்ட்ரிக்கும் நம்ம ஒரு டாகோ பூனையோ நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும், அதாவது இங்கேருந்து ரீலொகேஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இது மஸ்ட்டு, இதுதான் பாஸ்போர்ட்டு. சேம் நம்ம பாஸ்போர்ட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து மைக்ரோசிப் நம்பரு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நேராக வந்து கார்கோ வில்லேஜ் போகிறோம். கார்கோ வில்லேஜ் போய் அங்கே கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட காட்டிட்டு, அவங்க ஆள் இருக்காங்க, அவங்கள்ட்ட காட்டிட்டு திருப்பி நம்ம கொண்டு வந்து வீட்டில் விட்ருவோம் இந்த டாகை. ஸோ இதான் நம்மளோட வேலை. இதுக்குள்ளது நமக்கு வந்து டாக்ஸி. ஸோ இது மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ரீலொகேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம இந்தியாவுக்கு நம்ம ஊருக்கு கொண்டு போகிறது டாகை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி டைரெக்டாக பேசிக்கலாம் என் மேனேஜர்கிட்ட. வாங்க நம்ம வந்து கார்கோ வில்லேஜுக்கு போவோம். நம்ம இப்போ வந்து கார்கோ வில்லேஜ் வந்தாச்சு, துபாய் கார்கோ வில்லேஜ். இப்போ வந்து பாஸ்போர்ட் கொடுத்துட்ருக்கோம். அவங்க ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து டாக்டரை கூட்டிகிட்டு கீழே வருவாங்க. வந்தவுடனே
மறுபடியும் நம்ம அந்த டாக்கு மேலே உள்ள அந்த ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, அந்த நம்பர் மைக்ரோசிப் நம்பரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பாஸ்போர்ட்லேயும் அந்த மைக்ரோசிப் நம்பர் வந்து டாக்லேயும் இருக்கா, கரெக்டாக இருக்கா நம்பருன்னு செக் பண்ணிவிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து அந்த வேக்சினேஷன் புக் இருக்குல்ல, பாஸ்போர்ட், அதை நம்ம கையில் கொடுத்தோன்னா கொண்டு போய்ட்டு டாக் கொண்டு போய் வீட்டில் கூட விட வேண்டியதான் நம்ம வேலை. இதுதான் நமக்கு வந்து டாக்ஸி இது. ஸோ இது வந்து கார்கோ வில்லேஜ். நான் ஃபுல்லாக வெளியில் போய் நான் ஃபோட்டோ எடுக்க முடியாது, இல்லை வீடியோ எடுக்க முடியாது, ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் சரி நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. பார்த்துங்க தான் என்ட்ரன்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீட்டில் விடுற வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ நம்ம வந்து டாகை கொண்டு திருப்பி கொடுத்தாச்சு. கார்கோ வில்லேஜ் போயிட்டு வந்து ரிட்டன் வந்து இது நமக்கு வந்து டாக்ஸி தான் இது. ஸோ ஏதாவது ரீலொகேஷன் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், ஆஃபீஸோட காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.